வணக்கம் 90 சொல்யூஷன். இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ப்ளம்பிங் ஒர்க்கு, எலக்ட்ரிக்கல் ஒர்க் இருக்குது. அதாவது ஒரு ஷீட்டு போட்டிருக்காங்க செகண்ட் ஃப்ளோரில். ஒரு பெட்ரூம் ஒன்று, ஒரு பெரிய ஹால் வராண்டா மாதிரி ஒன்று, அதில் ஒரு பாத்ரூம் ஒன்று. அந்த பாத்ரூமில் தான் பார்த்தீங்கன்னா இப்போ காடி எடுத்து பைப் போட போகிறோம். இந்த பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா ஹீட்டர் லைனு, ஒரு வாஷ் பேஷன் லைனு, குளிக்கிறதுக்கு ஒரு டேப்பு, நல்ல தண்ணி டேப்பு, உப்பு தண்ணி லைன் பார்த்தீங்கன்னா போர் வாட்டரில் பார்த்தீங்கன்னா டாய்லெட்டுக்கு ஒரு ப்ளஸ் டேங்கு, ஹெல்த் பவுசெட்டு கன்று வரதுக்கு. இதுக்கு பார்த்தீங்கன்னா கோல்டு வாட்டருக்கெல்லாம் பிவிசி பைப் போட்டிருக்கோம், 15 kg பைப்பு. ஹாட் வாட்டரு ஹீட்டர்லேருந்து வேறு அவுட்லெட் லைனுக்கு பார்த்தீங்கன்னா சிபிவிசி பைப் போட்டிருக்கோம். இந்த ஒர்க்கு காடி எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா ஆணி அடிச்சு விட்டு பைப் எல்லாமே சிபிவிசி பைப் எல்லாம் போட்டோம். வெளியே பார்த்தீங்கன்னா வாஷ் பேஷன் லைன் ஒன்று, வாஷிங் மிஷினு, அப்புறம் சிங்க் வந்து டெம்பரரியாக வைக்கிறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அதுக்கு 2 நல்ல தண்ணி உப்பு தண்ணி ரெண்டுமே வர மாதிரி ஒரு பாயிண்ட்டு, அப்புறம் துணி துவைக்கிற கல் வருது, அதுக்கு 2 டேப் பாயிண்ட் கொடுத்துருக்கோம். இந்த ஒர்க்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் செய்கிறதுக்கு காடி எடுத்து பைப் போடுறது 2 நாள் ஆச்சு. எல்லாமே மட்டம் கட்டிட்டு கலவை ஃபுல்லாக அடித்து பேக் பண்ணி விட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் லைனு எப்படி நாங்கள் போட்டிருக்கோம், அவுட்டரில் எப்படி பின்னாடி பைப் லைன் அடிச்சிருக்கோம், சாரம் போட்டு எப்படி பண்ணியிருக்கோங்கிறத நான் அடுத்த வீடியோவில் நான் காட்டுறேன். இந்த வீடியோ டேப் பாயிண்ட்லாம் போட்டிங்கன்னா 3 அடி உயரம் போட்டிருக்கோம். ஹெல்த் பவுசெட்டு பார்த்தீங்கன்னா 2 அடி ஹைட்டில் போட்டிருக்கோம். ஏன்னா அங்கெல்லாம் உயரமாக இருக்கிறாங்க வீட்டில், அங்கே போட்டிருக்கோம்.